சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, நான் வேற வேற ஆள்கிட்ட விசாரிக்கும் ஒரு வருஷம் தானே சொல்லியிருக்கிறாங்க அப்படின்ற உடனே அவர் குழம்புறாரு. மூணா ஒன்னான்னு எனக்கு யாவும் இல்லை சரியா, அவரை பிறந்துகிட்டாரு. அப்ப ஒரு வருஷம் தான் கரெக்ட். 3 வருஷம் சொன்ன இவரை என்ன பண்றாரு, இந்த சஹாபிட்டையும் இதே ஆளை கேட்கிறாரு. ஒரு கொஞ்ச நாளைக்கு பிறகு மக்காவுல போயிருக்கும், அந்த ஆளை பார்த்துட்டேன், என்னங்க நீ 3 வருஷம் திருப்பி அறிவிக்க சொல்லி இருக்கிறீங்க, 3 வருஷம் சொன்னீங்களா, 3 வருஷமா 1 வருஷமான இவர் கேட்ட உடனே அவர் குழம்பிருச்சு. ஆகா, நம்ம தப்பா கரெக்டான்றதை அடி சொல்ல முடியும். அவர் யாவும் குறைவுல ஏதோ தப்பா சொல்லி இருக்கிறாரு. அவர் திருத்திக்கிட்டு எனக்கு யாவும் இல்ல, சரியா யாவும் இல்ல, 3 எனக்கு யாவும் இல்ல, 1 யாவும் இல்லன்றார். அப்ப சந்தேகத்தை விட்டுற வேண்டியதான். சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டு கன்ஃபார்மா சொல்றது எவ்வளவுதான், 1 வருஷம் தான். 3 வருஷங்கிற அதிசய பார்த்துட்டு நம்ம மிரண்ட கூடாது. 3 வருஷங்கிறது சொன்னவருக்கே உறுதி இல்ல, சொன்னவருக்கே அதுல நம்பிக்கை இல்ல, சொன்னவருக்கே குழப்பம் இருக்கிறது. இது புகாரியில அவர் குழம்பி போன விஷயமும் சேர்ந்து, அவர் சொன்ன விஷயம் அதுல இருக்கிறது, அவர் குழம்பி போயிட்டாருங்கிற விஷயம் அதுல பிற்பகுதியில அதுவும் சேர்ந்தே வருகிறது. புகாரியில 2426வது ஹதீஸாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இதுல என்ன நமக்கு விளங்குறது, கீழே கிடந்த பொருள்களை பொறுத்த வரைக்கும் 1 வருஷத்துக்கு நம்ம அறிவிக்கணும், அதுக்கு பிறகுதான் நம்ம யூஸ் பண்ணணும்னு ஆயிடுச்சு. ஆனா இது பொதுவானது கிடையாது, இது பொதுவானதா கிடையாது. இந்த பேனா கிடக்கு, இது ஒரு வருஷம் வச்சிட்டு இருக்கேமா, பேனா எவ்வளவு நாள், ஒரு பென்சில் கிடக்கும் கீழே, 1 வருஷத்துக்கு பாதுகாப்பா வச்சுக்கிட்டு ஒரு பென்சில் எடுத்தேன்டா இது வேலையா? அறிவிக்கிறதுக்கு 50 பென்சில் செலவாயிரும். ஒரு பென்சில் அறிவிக்கிறதுக்கு 50 பென்சில் அளவுக்கு என்ன செய்யணும், அதுக்கு உழைக்க வேண்டி வரும். அப்ப அதே ரசூல் அல்லாஹ்வுடைய தூதர் இல்லையா, எல்லாம் கரெக்டா பர்ஃபெக்டா இருக்கும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் அஸா, ஒரு கைத்தடி கீழே கிடக்குது, இதெல்லாம் டிக்ளேர் எடுத்துட்டு பேசாம போயிட்டே இருக்கு. வழங்குதா, கைத்தடி இருக்குல்ல, ஒருத்தர் கொண்டுகிட்டு போற அசா, ஒரு கைத்தடி கீழே கிடந்தால் இதுக்கு சலுகை, 1 வருஷம் அறிவிக்க வேண்டியதும் இல்ல, யார்ட்டையும் சொல்ல வேண்டியதும் இல்ல. அப்படி இப்படி பார்க்கணும், யாருப்பா இது, யாருடைய இதுப்பா, உத்தரவு இல்லையா, கொண்டு வீட்டுல கொண்டு வச்சுக்க, ஒரு பஞ்சாயத்து ஹலால் இது. வழங்குதா, அதே மாதிரி ஒல் ஹப்லி, ஒரு கயிறு கிடக்குது, ஒட்டகம் கட்டுற கயிறு, இந்த கயிறுக்கு யார் பாலு, உத்தரவு இல்லையா, சரி நானே வச்சுக்கிறப்பான்னு கொண்டு போயிட வேண்டியது. நம்மளே கேட்டு நம்மளே ஆன்சர் பண்ணி என்ன செய்யணும், அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு செலவு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி இது ரெண்டை மட்டும் சொல்லாம அஷ்பாஹிஹி, இந்த மாதிரி மதிப்புடையவைகள், இந்த மாதிரி உள்ளது, இது என்ன லட்ச ரூபாயா இருக்கும், 1000 ரூபாயா இருக்கும் ஒரு கைத்தடிங்கிறது. ஒரு பேனா கிடக்குதா, யார் பேனா, ஒருத்தரும் இல்லையா, சரி வச்சுட்டு போயிட வேண்டியதான். அவ்வளவு பண்றது சின்ன அற்பமான பொருள். ஏன் இது தேடி யாரும் வரமாட்டான்ல, ஒரு பென்சில கீழே விட்டோம் திருப்பி வருவானா, இதுக்கான மனக்கட்டுட்டு உனக்குள்ள ஒரு பென்சில் போட்டா யார் எடுத்தான்னு வருவானா. அப்ப நமக்கு தெரியும் எந்த பொருளை தேடி. ஒரு 50 காசு கிடைக்குது, வாங்கி மிட்டாய் சாப்பிட்டு போ, இது எவன் கேட்க போறான், 50 காசு எல்லாம் கிளைம் பண்ணிட்டு போனா எவனாச்சு, போட்டு போய் திருப்பி 50 காசு எடுக்க வர்றதுக்கு 2 ரூபா செலவழிச்சு டவுன் பஸ்ல, அவரு வரமாட்டான். நம்ம என்ன செய்யணும், 2 ரூபா 1 ரூபா கிடைக்கும், 5 ரூபா, இந்த காலத்துல 5 ரூபா கூட அற்பமா போச்சு, 10 ரூபா கூட அற்பமா போச்சு. எந்த பொருளை அற்பமாக கருதுவார்களோ, எதை தேட மாட்டார்களோ, எதை கிளைம் பண்ண மாட்டார்களோ, போனா போதுன்னு விட்டு விடுவார்களோ, அதை நீ கீழே கடந்தால் யாருக்கும் சொல்லவும் வேணாம், ஒரு உறுத்தனம் இல்லாம ஹலாலா சாப்பிடலாம். அழகா டீ வாங்கி குடிச்சிட்டு போயிடலாம். 5 ரூபா கிடைச்சிருந்தா வாங்க, 5 ரூபா கிடைச்சு நம்ம டீ குடிப்பாங்க. ஒரு ஆளை கூட்டிட்டு போய் டீ வாங்கி குடிச்சால் அதுல கடுகளவு கூட கொஸ்டின் வராது, கடுகளவு கூட ஹராம் வராது, கடுகளவு கூட உறுத்தல் தேவையில்லை, அது ஹலாலு, சுத்தமானது விளங்கிடணும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகா சொல்றாங்க, ரகஸலனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் அஸா, கைத்தடி, சவுத்துனா அந்த சாட்டை, ஒட்டகத்தடிக்கிற சாட்டை, ஒல் ஹப்லு கயிறு, வஸ்பாஹி, இது போன்ற விஷயங்களை எல்லாம் யல்தகிது ரஜுலு யன்தஃபி பிஹி, ஒருவன் எடுத்துக்கொண்டானேயானால் அவன் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலுகை தந்தார்கள் என்கிற ஹதீஸ் அபூதாவுதுல 1459வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப கீழே கிடக்கிற பொருள்கள் ரொம்ப அற்பமாக இருக்குமேயானால், அற்பம் காலத்துக்கு காலம் மாறும். ஒரு காலத்துல இந்த 10 பைசா பெரிய மதிப்புள்ளதா இருந்தது, இன்னைக்கு அதுக்கு மதிப்பே கிடையாது. ஒரு காலத்துல 2 ரூபாயெல்லாம் மதிப்புள்ளதா இருந்துச்சு, இன்னைக்கு அதுக்கு மதிப்பே கிடையாது. பிச்சைக்காரன் கூட வாங்க மாட்டான்ல, 1 ரூபா கொடுத்து வாங்குறானா, 1 ரூபா என்னடா செய்யணும்னு கேட்கறான். அப்ப அந்த மாதிரி மதிப்பற்ற ஒரு பொருளுங்கிறது காலத்துக்கு காலம் மாறும், ஊருக்கு ஊர் மாறும். கிராமங்கள்ல சிலது மதிப்புள்ளதா இருக்கும், டவுன்ல அதுக்கு மதிப்பு இருக்காது. அப்ப அந்த எங்க எடுக்கிறோம் அதை பார்க்கணும். இதை தேடி வரும், இதான் பஞ்சாயத்து தேடி வருவானா, இது தேடிட்டு அலைவானா, யாராச்சும் புட்டமா என்னாச்சுன்னு பதறுவானா எடுத்து பத்திரமா வச்சுக்க, 1 வருஷத்துக்கு வை. பதற மாட்டானா பேசாம எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதையும் அழகாக என்ன செய்யறாங்க, விளக்குறாங்க. அதுல இன்னும் கொஞ்சம் விளக்குறாங்க. ரொம்ப பயப்படுற மாதிரிலாம் இல்ல, ரொம்ப ஈஸியான ஒரு மார்க்கம் தான். அப்ப சில இடங்கள்ல நம்ம பொருளை ஒருத்தன் தவற விட்டுருவாங்க. தவற விட்டான்னு சொன்னா எங்க தேடி வருவான் தெரியுமா, எங்க ஊர்கள் இருக்கிறதோ, எங்க அடிக்கடி மக்கள் வரக்கூடிய இடமா இருக்கிறதோ, அங்க தான் என்ன செய்வான், விசாரிச்சுக்கிட்டு இருப்பான். காட்டுல மேட்டிலே விட்டதெல்லாம் தேடி தெரியுமா, தெரியும், எங்களை விட்டோன்னு தெரியாது அவனுக்கு.
அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, அதை பத்தி ஒருத்தர் கேட்கிறாரு. சுயில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனில் லுக்ததி, கீழே கிடக்கின்ற எடுக்கப்படுற பொருளை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட விசாரித்த பொழுது பகால் அவர்கள் சொன்னார்கள், மாகான ஃபி தரீகின் மஅதியின், மக்கள் அடிக்கடி வந்து செல்லும் பாதையில் எது கிடைக்கிறதோ, எந்த இடத்துல கிடக்குது அதுக்கு தான் சட்டம் மாறுது. எந்த இடத்துல எடுக்கிறோங்கிறத பார்க்கணும். மக்கள் அடிக்கடி வந்து செல்லக்கூடிய இடத்துல அது கிடைக்குமையானால், அதே மாதிரி அவுஃபி கரியத்தின் ஆமிரத்தின், இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஊர்ல, பாலடைஞ்ச ஊர்ல இல்ல, உயிரோட்டம் உள்ள ஒரு ஊர்ல ஒரு கிடக்குமே, இடிஞ்சு பாலடைஞ்ச ஒரு இடம் இருக்குது, அங்க போறீங்க, அங்க ஒரு 1 லட்ச ரூபா பணம் எடுத்துட்டு வந்துட வேண்டியதான். இது எவன் இருக்க போறான், எவன் தேடி வர போறான், அது மாதிரி இருக்குது. இப்படி இருக்குமையானால் இந்த 1 வருஷம் சொல்லணுங்கிறது எங்க எடுத்தாலும் சொல்ல தேவையில்லை. எங்க எடுத்தா சொல்லணும், எங்க வந்து மக்கள் வந்து வந்து போய் கொண்டிருப்பார்களோ அந்த மாதிரியான இடங்கள்ல தான் அறிவிக்கணுமே தவிர, மக்கள் வரவே மாட்டாங்க. ஒரு சந்தை கடை, அங்க ஒரு சந்தையில வந்து போட்டோம், அதுல கிடைச்சிச்சு எடுத்துக்கிட்டோமா, அங்க எவன் சந்தையில தேடிட்டு போனா முடிஞ்சு போச்சு. எந்த கூட்டத்தில் எவன் எடுத்தானோ நம்ம பாட்டு மனசால விட்டுட்டு போயிருப்பான். அந்த கூட்டத்தில் யார் வந்தா எவன் எடுத்தான், எவனை போய் தேடுறது. ஊர்ல என்ன செய்யலாம், தம்பி நீங்க பாத்தீங்களா, மக்கள் இருக்கிற இடமா இருந்தா என்ன செய்யலாம், போய் கேட்பான், நீங்க பாத்தீங்களா, உங்களுக்கு தெரியுமா, இங்கதான் போட்டேன், அங்கதான் போட்டேன்மா. மக்களே இல்லாத ஒரு இடத்துல வந்து வள்ளத்துல மாநாடு போட்டு அங்க வந்து 10,000 விட்டு போயிட்டாங்க, டெய்லி போய் கேட்டுட்டு போனாங்க, போய் யார் போய் கேட்பான், யாரையும் கேட்க மாட்டான், எடுத்துட்டு போயிட வேண்டியதான் வழங்குதா. அந்த மாதிரி இருந்தா ரசூல் ஸல்லல்லாஹு பிரிக்கிறாங்க. எப்படி பிரிக்கிறாங்க, மாகான ஃபீ தரீகின் மஅதியின், மக்கள் வந்து செல்லக்கூடிய பாதையில் அது கிடைத்திருக்குமேயானால், அவுஃபி கரியத்தின் ஆமிரத்தின், உயிருள்ள ஊர்களிலே, உயிருள்ள ஊர்னா மக்கள் வசிக்கிற ஊர், மக்கள் வசிக்கக்கூடிய ஊர்களிலே பாலடைஞ்சு போய் ஊரை காலி பண்ணி போயிருப்பாங்க. தனுஷ்கோடிக்கு போறீங்க, அங்க கிடக்குது, அங்க மக்களே கிடையாது, அதை எடுத்துட்டு வந்துட வேண்டியதானே. அப்ப அந்த மாதிரி இருக்குமையானால் அதைத்தான் நீ 1 வருஷம் சொல்லணுமே தவிர இல்லன்னு வச்சுக்கிறேன். மாலம் யகுன் ஃபீ தரீகின் மஅதியின் வலா ஃபீ கரியத்தின், அது உயிருள்ள இயங்கக்கூடிய ஊரும் இல்ல, மக்கள் வந்து செல்லக்கூடியதும் இல்லை என்று சொன்னால் ஃபீஹி வஃபிர் ரிகாஸி அல் ஹும்சு, அப்படி ஒரு இடத்தில் நீ கிடைத்தால் அதை எடுத்து 20% கொடுத்துரு. ஜக்காத்துல சொல்லி 20% ஹும்சு கொடுத்துடணும். புதையல் மாதிரி, இந்த மாதிரி வெளியில இருந்து 1 லட்ச ரூபா கிடக்குது, எங்க கிடக்குது, மக்களுக்கு நடமாட்டமே இல்ல, தவறி தேடிலாம் வரமாட்டான், அப்படியான ஒரு காட்டுல போறீங்க, அதுல ஒரு கிடைக்கிறது, ஒரு 10,000 ரூபாய் கிடைக்கிறது, 1 லட்ச ரூபா கிடைக்கிறது. நீங்க என்ன செய்யணும், 80,000 ரூபாய் உங்களுக்கு ஹலாலாயிரும். 20,000 ரூபாய் கொண்ட தவிஜ மாத்திரம் கொடுத்து இந்த அங்க வச்சு நல்ல காரியத்துக்கு பயன்படுத்திக்கிறீங்க, ரசீது போட்டுட்டு என்ன செய்யணும், 80,000 ரூபாய் நீங்க வச்சுக்கிற வேண்டியதான் நல்ல காரியத்துக்கு. பொது காரியம் 20% எங்க கொடுக்கணும், ஜக்காத்தை தானே விநியோகிக்கணும். புதையல் மாதிரி, புதையலுக்கு ஜக்காத் எவ்வளவு, 20%. நீ ஊட்ட தோன்றிய அப்படி தங்க காசா 1 கிலோ கிடைக்குது, அப்ப நீங்க என்ன செய்யணும், 800 கிராம் நீங்க எடுத்துக்கலாம், 200 கிராம் உங்களுக்கு உள்ளது இல்ல. புதையல் நம்ம எடுத்தோம்னு சொன்னா 200 கிராம் என்ன செய்யணும், பைத்துல் மால்ல கொண்டாந்து ஒப்படைச்சிடணும். இப்பவும் சட்டம் தான், புதையலுடைய சட்டத்துக்கு வந்துருது. அதாவது கீழே கிடக்கிற பொருள் வந்து கிளைம் பண்ணக்கூடிய லெவல்ல இருந்தால், காணாக்கு நம்ம தேடி வருவான் என்கிற நிலையில் இருக்குமையானால் 1 வருஷம் டிக்ளேர் பண்ணிட்டு வந்தா கொடுத்துடணும், வராட்டி முழுசை நம்ம எடுத்துக்கலாம். முழுசை அதுல 20% கொடுக்க வேண்டியதில்லை. கிளைம் பண்ணவே மாட்டான், தேடியே வரமாட்டான், அதை பத்தி இனிமே நடமாட்டமே இருக்காது, யாருமே வரமாட்டாங்க என்று இருந்தால் அதை எடுத்துக்கிட்டு வந்து என்ன செய்யணும், இந்த மாதிரி உங்களை கிடைச்சி இவ்வளவு ரூபா நீங்க நல்ல காரியத்துக்கு பயன்படுத்திக்கிறீங்கன்னு சொல்லிட்டு 20% ஜக்காத்துக்கு தகுதியானவர்கள்ட்ட கொடுத்துவிட்டு 80% நம்ம நினைஞ்சிக்கலாம், நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது நஸஈல 2448வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இதெல்லாம் வந்து இந்த கீழே கிடந்த பொருள் பிறருடைய பொருளுக்கு சொல்றோம், இதெல்லாம் பிறருடைய பொருள் ஹராம் என்றாலும் அதுல விதிவிலக்குகள் இதெல்லாம் இது மாதிரி உள்ளது. சரி ஹராமா இருந்தாலும் நமக்கு வந்து 80% தான், 20 தான் ஹராமு, 80 நமக்கு ஹலாலா இருக்குது. இப்ப என் வீட்டு காசோ நமக்கு சொந்தமா இருக்குது. இப்ப என் வீட்டு புதையலோ நமக்கு புதையலையும் எடுத்துக்கலாம், இதோட சேர்த்து எதையும் எடுத்துக்கலாம், பிறருடைய பொருள்ல வந்து புதையலையும் சேர்த்துக்கிறீங்க. இப்ப புதையல் தோன்றோம், ஒரு வயலை வாங்குறோம், வயலுக்கு தானே காசு கொடுத்து வாங்கியிருப்பீங்க, உள்ள புதையலுக்கு வாங்கியிருப்பீங்க, வயலை வாங்கி மாட்டை விட்டு உழவு பண்றீங்க, அங்கிருந்து ஒரு பானை கிடைக்குது, அந்த காலத்துக்கு இருக்கு சேர்த்து வச்சிருக்காங்க, பானை எடுத்தா 100 கிலோ